அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த 3 விஷயங்களை செய்தால் உங்களோட ஜாதகத்தின் பலன் மாற துவங்கும், விதி மாற துவங்கும் அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். இதுல நம்ம சொல்ற விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்கிறதன் மூலமா நிச்சயமா உங்க ஹாரோஸ்கோப்போட பலன்கள் வெகுவாக மாற தொடங்கும். அடிப்படை எப்பவுமே மாறாது, ஆனா உங்க ஜாதக அமைப்பின்படியான பலன்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நெகட்டிவா குறைச்சிக்க முடியும், நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திக்க முடியும். எப்படியான ஜாதக அமைப்பு இருந்தாலும் நீங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்றது. ஓகே, அப்படி என்ன சார் 3 விஷயம் அப்படின்னா, முதல்ல கற்றல். நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷனல்ல அல்லது ஒரு பேஷனுக்காக எந்த ஒரு செயல் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அதுல கத்துக்கிட்டே இருக்கணும். கத்துக்கணும் அப்படின்னா ஒண்ணு படிக்கணும் அல்லது இறங்கி செயல்படணும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். நீங்க இருக்கிற சூழல்ல, நீங்க இருக்கிற துறையில 360 டிகிரியில எல்லாத்தையுமே கத்துக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரு அந்த எலக்ட்ரீஷியன் சார்ந்த எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டே இருக்கணும், செஞ்சு பார்த்து அனுபவம் ஆயிட்டே இருக்கணும். ஒரு வீட்டுக்கு பெர்ஃபெக்டா இப்ப இருக்க டெக்னாலஜி படி எப்படி அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை அமைக்கலாம், அதுக்கு கமர்ஷியல் ப்ராடக்ட் என்ன இருக்கு, எலக்ட்ரிக்கல் சார்ந்த மெட்டீரியல் எங்க தரமா குவாலிட்டியா கிடைக்குது, எந்த கம்பெனி நல்லா இருக்கு, எலக்ட்ரிக்கல்ல இப்ப இருக்கிற நியூ டெக்னாலஜி என்ன, இனி அதை எப்படி கொண்டு போக போறாங்க, கரண்ட் வச்சு நடக்கிற ரிசர்ச் என்ன அப்படின்னு அவர் இருக்கிற வேலையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும், செயல்பட்டு அனுபவம் ஆயிட்டே இருக்கணும். இது ஒண்ணு. இதுல அவருக்கு நல்ல பேர் வந்தாலும் சரி, கெட்ட பேர் வந்தாலும் சரி, 4 பேர் பாராட்டினாலும் சரி, பாராட்டாம திட்டினாலும் சரி, நீங்க பாட்டுக்கு கத்துக்கிட்டே இருக்கணும். அது மூலயமா பணம் வந்தாலும் சரி, பணம் வரலன்னாலும் பரவாயில்ல, தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு உயிரோட நோக்கமே அடுத்தடுத்த விஷயங்களை தேடி கற்று தன்னை மேம்படுத்திக்கிற ஒரு நேச்சர் கொண்டது. அப்போ எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையை கத்துக்கிறது மூலயமா உங்க உயிர் கொஞ்சம் மேம்பாடு அடையும் அப்படிங்கிறது தான் விஷயமே. அது ஏதோ ஒரு துறையில கத்துக்கிறதுக்கு பதிலா நீங்க வேலையோ தொழிலாவோ பண்ற ஒரு துறையில கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அடுத்து மெச்சூர்டு மைண்ட் செட், கனிவான குணங்கள், அன்போட அரவணைப்போட எல்லாரோடையும் சேர்த்து சுத்தி இருக்கிற மனிதர்களையும் சரியா மதிச்சு அவங்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுத்து நடத்திக்கணும். அது வீட்லயா இருக்கலாம், வேலையிலயா இருக்கலாம், தொழிலையா இருக்கலாம், சமூகத்திலயா இருக்கலாம். எங்க இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பக்குவமான மனிதனா நீங்க வெளிப்படணும். வெற்றி வந்தாலும் ஆட தேவையில்ல, தோல்வி வந்தாலும் ரொம்ப மோசமா போக தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு ஒரு சமநிலை மனம், பக்குவம், மெச்சூரிட்டி, அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிற கேரக்டரா நீங்க மாறிட்டீங்கன்னா, இப்படியான குணங்கள் உங்களுக்குள்ள வந்து நீங்க ஒரு மெச்சூர்டு மைண்ட் செட்டா மாறிட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்களோட ஜாதகத்துல இருக்க நெகட்டிவிட்டியை குறைக்கும். இதை நீங்க எந்த அளவு ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவு குறையும். அப்போ அறிவை பெருக்கிறதும் அன்பான குணங்களை வளர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வதா ஒண்ணு இருக்கு, ஃப்ரீடம் மைண்ட், விடுதலை மனநிலை. ரொம்ப ப்ரெஷருக்கு, ரொம்ப எதிர்பார்ப்புக்கு, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம ஆட்படுத்திக்க கூடாது. போட்டி போட்டு ஓடக்கூடாது, வெற்றிக்காக ஓடக்கூடாது, தோல்வியை பார்த்து பயப்படவும் கூடாது, பேர் புகழுக்காக அங்கீகாரத்துக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடாது. யார் என்ன வேணா சொல்லட்டும், யார் என்ன வேணா ஜட்ஜ்மெண்ட் பண்ணட்டும், நம்மளோட நல்வாழ்க்கைக்காக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கணும். நம்மளை கீழ்த்தனமா நினைச்சாலும் சரி, அல்லது நம்மளை பயங்கரமா நினைச்சாலும் சரி, நம்மளை ஒஸ்ட்டுன்னு சொன்னாலும் சரி, நம்மளை பாராட்டினாலும் சரி, நம்மளை திட்டுனாலும் சரி, விடுதலை மனதோட நம்மளால முடிஞ்சதை செய்வோம், அன்போட இருப்போம், தீவிரமா நமக்கான துறைகள்ல ஈடுபடுவோம் அப்படிங்கிற விடுதலை மனநிலையோட இருக்கணும். இந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி ஓடுறது, அந்த விஷயத்துக்காக ஓடுறது, கிடைக்கலன்னா வெக்ஸ் ஆகி உட்கார்றது, இவன் சொன்னான்னு ஓடுறது, அவன் சொன்னான்னு ஓடுறது, இப்படி சமூக அழுத்தத்துக்காக பிற காரணங்களுக்காக அழுத்தத்திற்கு உட்படாம விடுதலை மனநிலையோட நீங்க இருக்கணும். இந்த விடுதலை மைண்ட் செட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையோ, ப்ரெஷரையோ, ஜட்ஜ்மெண்ட்டையோ, சமூக அழுத்தங்களையோ, ஒரு நிர்பந்தத்தையோ, ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ அல்லது போட்டி பொறாமையோ, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் விஷயங்களை உங்களுக்குள்ள தூண்டாது. நீங்க எதுக்கும் ஆட்பட மாட்டீங்க. இதை பண்ணாலே உங்களோட ஜாதகத்துல இருக்க மேக்சிமம் நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சிரும். அதுவும் குறிப்பா பாவகிரகங்கள் வலுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஃப்ரீடம் மைண்ட் இருக்கீங்க அப்படின்னா யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, யார்ட்டையும் எரிஞ்சு விட மாட்டீங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. அதே மாதிரி உங்களோட அந்த நெகட்டிவ் கிரகத்தோட எனர்ஜியை வேற இடத்துல பாசிட்டிவான விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இப்படி நிறைய நடக்கும். அதே போலதான் அன்பான குணம், அரவணைக்கிற பாங்கு, மெச்சூர்டு மைண்ட் செட் எல்லாமே ஒரு ஹாஷான, ஒரு மோசமான, ஒரு இருள் தன்மை கொண்ட கிரக சேர்க்கை, கிரக அமைப்பு, பாவக அமைப்பு, இது எல்லாத்தையும் குறைக்கும். இதோட நெகட்டிவிட்டிஸும் குறைக்கும். ஸ்மூத்தா, காமா, நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றும். அதே போல அறிவு கூட கூட ஒரு நீச்ச கிரகம், ஒரு வக்கர கிரகம், ஒரு அஸ்தங்க கிரகம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களோட ஜாதகத்துல இருக்க அந்த நெகட்டிவ் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா
உங்க உயிரே மேம்படுதுன்னு அர்த்தம். கத்துக்க கத்துக்க தேட தேட அனுபவமாக ஆக அந்த உயிர் மேம்பாடு அடையும். மேம்பாடு அடைஞ்சுனாலே நெகட்டிவிட்டி குறையுது, அந்த நீச்சம் குறையுது, அந்த வக்ரம் குறையுது, அந்த அஸ்தங்கம் குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்கிறதின் மூலயமா நிச்சயமா சில மாதங்கள்லயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 6 மாசம்லாம் தொடர்ந்து இப்படியான மைண்ட் செட்ல, இப்படியான ஆக்ஷன்ல, இப்படியான தேடுதல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கேரக்டரே சேஞ்ச் ஆகி தான் தெரியும். இந்த ஜாதக அமைப்பு என்ன செய்யும்னா, இந்த தீய கிரகங்கள் அல்லது பாதிக்கப்பட்ட கிரக அமைப்பு என்ன செய்யும்னா, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் உன் நேச்சர் இல்ல, யாராவது உன்னை கிண்டல் பண்ணிடுவாங்க, மத்தவங்க கண்ணுக்கு நீ ஒஸ்டா தெரிஞ்சிருவ, லோவா ஃபீல் பண்ணுவ, இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு வேஸ்ட், இதெல்லாம் கெத்து இல்ல, கௌரவம் இல்ல, இதுல எல்லாம் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு அது அதோட வேலையை செய்யும். ஆனா கான்சியஸ் மைண்டோட நீங்க இந்த வேலையை செஞ்சா, இந்த 3 விஷயங்களை செஞ்சா நிச்சயமா 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க டோட்டலா வேற ஆளா நிப்பீங்க. அதுலயும் குறிப்பா உங்க ஃபீல்டுல தேடி அனுபவமாகிற அந்த வேலையை ரொம்ப தீவிரமா செஞ்சீங்க அப்படின்னா 6 மாசத்திலே உங்க ஃபீல்டுல, உங்க துறையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு விதை போட்டிருப்பீங்க. சிலருக்கு வளர்ச்சியே கூட கிடைச்சிருக்கும், நல்ல ரிசல்ட் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது கண் கூட பார்க்க முடியும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இத மோட்டிவேஷன் கிளாஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, இப்படி பல விதங்கள்ல பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றதும் அதுதான். ஆனா ஜாதகத்தின் அடிப்படையில அது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கோரிலேட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். எப்படி பண்ணாலும் மனித நல்வாழ்க்கைக்காக அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். உங்க கர்மா மெச்சூர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்படிதான் உங்களோட ஜாதகத்தோட நெகட்டிவ் பலன்களை குறைச்சிக்க முடியும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்களோட ஜாதகத்தை முழுமையா பாசிட்டிவா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னு நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவான வேலை, தொழில், எக்கனாமிக், ஃபேமிலி லைஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.